13வது நாளாக இன்றும் தொடர்கிறது மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு. மெரினா கடற்கரையில் அமைந்திருக்கும் காந்தி சிலையிலிருந்து அமைதி ஊர்வலமாக சென்று ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர் சின்னத்திரை நடிகர் சங்க கூட்டமைப்பினர். சின்னத்திரை நடிகர் நடிகைகள், தயாரிப்பாளர்கள் மற்றும் எழுத்தாளர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் இந்த அமைதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டு ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினர் என்பதோடு ஒரு சிலர் தங்களது சோகத்தை அழுகையாகவும் வெளிப்படுத்தினர். அம்மாவுடைய இழப்பு இந்தியாவிற்கு ஈடு செய்ய முடியாத இழப்பாகும். அதனால் அவர்களுடைய ஆத்மா என்றும் எங்களுக்கு வழித்துணையாக இருந்து எங்கள் கலைஞர்கள் மேல் அனுபவித்த அந்த அம்மா எல்லோருக்கும் தெய்வமாக இருந்து வழிகாட்டுவாள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. எங்களுக்கு மட்டுமல்ல, தமிழகத்து மக்களுக்கும் இந்தியாவில் உள்ள உலகத்தில் உள்ள அத்தனை கோடி மக்களுக்கும் அம்மா ஒரு தெய்வமாக நின்று அவர்களுடைய ஆசையும் அவருடைய அருளும் வழங்குவார்கள் என்று இடத்துல நான் சொல்றதில்ல. 13 நாட்களாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் சென்னை மெரினா கடற்கரையில் அமைந்திருக்கும் ஜெயலலிதாவின் நினைவிடத்தை காண ஒவ்வொரு நாளும் பெருமளவில் பொதுமக்கள் வந்த வண்ணம் உள்ளனர். கபீஷ் பாலகிருஷ்ணனுடன் ஷேக் பரீத், ரெட்பிக்ஸ் நியூஸ்.